வெல்கம் டு ஹீப்ரூ ஸ்கூல் ஃபார் டிவைன் சீக்ரெட். கடந்த பாடத்தில் என்ன படிச்சிங்க? கவனிங்க. ஆலெஃப் பற்றி படிச்சிங்க இல்லையா? ஆலெஃப்னுடைய சித்திர எழுத்து தான் எருதின் தலை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வல்லமை, பலன், தலைமை, இந்த 3 விஷயமும் இதனோட சேருது. சரியா? ஞாபகம் வச்சுங்க. ரைட்? வல்லமை, தலைமை, பலன். சரிதானே? இப்போ அடுத்தது இன்னைக்கு பார்க்க போகிறோம் பெத். சரியா? பெத். கவனிங்க. இந்த பெத்துக்கு 2 ஓசை இருக்குது. ஒன்று இந்த புள்ளி போட்டால் இதுக்கு பேர் டாகஸ். சரியா? இப்படி போட்டால் பா. அப்போ இதை எடுத்துட்டா வா. சரியா? இது பொதுவாக ஜென்ரலாக வா. சரிதானே? வா வா ஓசை. ரைட். இப்போ அதனுடைய அந்த பிக்டோரியல் சித்திர எழுத்து தான் இது. பாருங்கள், இது என்னது? இதனுடைய பொருள் பாருங்கள். வீடு, வீடு, குடும்பம், கூடாரம். அடுத்த பொருள். சரிதானே? வீடு, குடும்பம், கூடாரம். இந்த சிந்தனையை வச்சு தான் நீங்கள் எழுத்துக்களை கவனிக்கணும். எப்போவுமே நான் அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வேதத்தை எப்போ படித்தாலும் ஆலெஃப் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சொல்லுங்க. வல்லமை, தலைமை, பலன். சின்னதாக எழுதியிருந்தாலும் நான் போர்டு கட்சி தான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரைட்? போர்டு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொல்லித்தானே எழுதுறேன். சொல்லாமல் எழுதிருந்தால் ஓகே. இப்போ கவனிங்க. பெத். ஓகே? பெத்துங்கிறது 2வது எழுத்து. இப்போ இந்த பெத்துங்கிற எழுத்து பாருங்கள், சித்திர எழுத்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு பொருள் என்ன? வீடு, குடும்பம், கூடாரம். 2 தடவை சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆலெஃப் உங்களுக்கு தெரியும் அந்த பொருள். எப்போ படித்தாலும் இதுதான் சரியான முறை. இதுதான் கற்றுக்கொள்ளுகிற அடிப்படை. இந்த தெய்வீக அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேத மகத்துவத்துக்குள்ளே போகலாம். இப்போ உதாரணமாக இந்த ஆலெஃபை ஒட்டுன சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். ஆலெஃப், இதில் வெத், இது 2ஐயும் சேர்த்து ஆவுன்னு வாசிக்கணும். ரைட்? பாருங்க. ஆவுன்னு வாசிக்கணும். சரியா? சரி. ஆவுனா என்னது? அப்பா. பாருங்க, எபிரேயத்தில் ஆலெஃப் கொண்டு 2வது எழுத்தோடு சேர்த்தா அப்பாங்கிற வார்த்தை வருது. அதாவது எபிரேயத்தில் முதல் எழுத்தையும் 2வது எழுத்தையும் சேர்க்கும்போது அப்பா என்ற ஒரு பெயர் சொல் வருது இல்லையா? ஒரு டைட்டில் வருது. ரைட்? பிரதி பெயர் சொல். இப்போ அப்பான்றது வந்த உடனே ரைட், இப்போ நீங்கள் பொருள் கண்டுபிடிக்கணும். அப்பான்னு வந்துருச்சு. அப்போ பெத்துனா என்னது? குடும்பம் எடுத்துக்கோங்க. சரியா? அல்லது வீடு. ஓகே? வீடு அல்லது குடும்பம், 2ல் ஒன்று நீங்கள் எடுத்துங்க. என்ன செய்யணும்? இப்போ ஆலெஃப்லேருந்து என்ன எடுத்துக்கலாம்? பாருங்கள். தலைமை. தலைவன் எடுப்போமா? சரி. பாருங்கள், இது என்னது? குடும்பம். தலைமை. அப்போ அப்பா யாரு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தின் தலைவர். சரியா? குடும்பத்தின் தலைவர். இப்போ ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப அழகாக கற்றுக்குங்க. இந்த குடும்ப அமைப்பு எப்படி வந்துச்சு பாருங்க. இங்கே பெத்து இருக்கு இல்லையா? இது பெண்களின் பகுதி. சரியா? பாருங்க, இது எங்க? பெண்களின் பகுதி. சரியா? இது பாருங்க, இது ஆண்களின் பகுதி.
இதுதான் ஹீப்ரூ பிக்டோரியல் மீனிங் அண்ட் ஐடியாலஜி. கவனிங்க, இந்த உள்பகுதி பெண்களின் பகுதி, இந்த வாசல் இது வெளிப்பகுதி, இங்கே ஆண்களின் பகுதி. ஒரு குடும்பம் என்பது பெண்ணும் ஆணும், பாருங்க, பெத்துனா குடும்பம், வீடு, கூடாரம். பெண்ணும் ஆணும், ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் குடும்பம். அது மட்டும் இல்லை, பெண்கள் உள்ளறையிலும் ஆண்கள் வெளியறையிலும் குடும்பத்தை காக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் குடும்பத்தை உள்ளே இருந்து கட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். சரிதானே? அடுத்த இன்னொரு ஆச்சரியமான விளக்கத்தை நான் பார்ப்போமா? தேங்க்யூ. இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு வரணுமா இருந்தால் நீங்கள் அதை லைக் பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இப்போ நிறைய வீடியோ அப்போ உங்களுக்கு சேரும். சரிதானே? தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.